மெக்சிகோ கடற்கரையில் சமீபத்தில் மிக அரிதாக காணப்படும் ஓர்பிஷ் மீன் வெளிப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு பெயர் அழிவின் மீன், டூம்ஸ்டே ஃபிஷ். ஜப்பானில் இந்த மீன் காணப்படும் போது விரைவில் நிலநடுக்கம் அல்லது சுனாமி ஏற்படும் என மக்கள் நம்புகிறார்கள். 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட புக்குஷிமா நிலநடுக்கத்துக்கு முன்பும் பல ஓர்பிஷ்கள் கரைக்கு வந்ததாக செய்திகள் கூறுகின்றன. இதனால் பலரும் அச்சத்துடன் உள்ளனர். ஆனால் விஞ்ஞானிகள் இதற்கு வேறு காரணங்கள் இருக்கலாம் எனக் கூறுகின்றனர். நீர்நிலையின் மாறுதல், நோய் அல்லது எல் நேனோ போன்ற பருவநிலை மாற்றங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாம். இந்த மீன் உண்மையில் அபாயத்திற்கான எச்சரிக்கையா அல்லது இயற்கையின் அற்புதமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?